வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுத்த வெளிக்காட்டி அதில் சுழலும் விண்காட்டி, விண்வெளி உரசலில் காந்தம் காட்டி, காந்தத்தில் பஞ்ச தன்மாற்றம் காட்டி, விண் சேர்க்கையால் பஞ்ச பூதங்கள் காட்டி, பஞ்சபூதத்தில் நிலம் காட்டி, நிலத்தில் 5 அறிவு காட்டி, 6ஆம் அறிவாய் மனம் காட்டி, மனம் படைத்தவன் மனிதன் என காட்டி, உடல் காட்டி, உடலுக்குள் உயிர் காட்டி, உயிருக்குள் மையம் காட்டி, மையத்தில் அறிவை காட்டி, அறிவைதான் தெய்வம் என காட்டிய மகரிஷியை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். உள்ளங்கைகளில் வேதாத்திரியம், இல்லங்களில் வேதாத்திரியம், வீதிகள் தோறும் வேதாத்திரியம், உலகெங்கும் வேதாத்திரியம் செல்வதற்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு நடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு சித்தர்கள். அந்த சித்தர்கள் என்ற தலைப்பை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வேதாந்தம் துறவை உயர்வாக கருதக்கூடிய ஒரு மார்க்கம். உலகியல் இன்பங்களை வெறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் வேதாந்தம். சித்தாந்தம் என்பது இல்லறத்தை உயர்வாக கருதக்கூடிய ஒரு மார்க்கம். உலகியல் இன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் சித்தாந்தம். சிவவாக்கியர் சொல்கிறாரு, மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மீனிருக்கும் நீரல்லோ மூழ்வதும் குடிப்பதும், மான் இறைச்சி தின்றதில்லை அன்று இன்றும் வேதியர் அப்படின்னு அவங்க சிவவாக்கியர் சொல்கிறாங்க. மண்டோதரியின் தகப்பனார் பெயர் மாயன். அவர் சொல்கிறாரு, இந்த இறை தத்துவத்தை ஆதியாக அனாதியாக இருந்தது ஒரு மூலம், அது அசைந்தபோது பிறந்தது காலம், காலத்தின் போக்கில் வந்தன பல கோலம், ஒவ்வொரு கோலத்திலும் இருக்கின்ற சீலம், சீலங்கள் நிறைந்தது இந்த தொகுப்பு தான் ஞானம் அப்படின்னு அவங்க அழகாக ஒரு இறை தத்துவத்தை ஒரு 4 இதில் அந்த மாயன் சொல்கிறார். மண் ஒன்று, அதை வைத்து குயவன் பல மண்பாண்டங்களை செய்வான். பாண்டங்கள் பெயரிலும் உருவத்திலும் வெவ்வேறாக இருக்கலாம், அவற்றுக்கு அடிப்படை எதுங்க? மண் தான். தங்கம் ஒன்று, தங்கத்திலிருந்து தட்டான் பல ஆபரணங்களை செய்கிறான், அவற்றிற்கு மூலம் எதுங்க? தங்கம்தான். சூரியனை பார்க்குறோம், சூரியனுடைய கிரணங்களில் பல நிறங்கள் கலந்து நிற்குது, ஆனால் அவையெல்லாம் சூரியனிலிருந்து வந்தது தான். பால் தயிராகுது, தயிர் வெண்ணாகுது, வெண்ணெய் நெய்யாகுது, எல்லாவற்றிற்கும் பால் தான் அடிப்படையாக இருப்பது. தேனீக்கள் பல பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கின்றன, ஆனால் தேன் ஒன்று தான். உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லாமே பரம்பொருளின் சேருகின்றன. உலகெங்கிலும் பல நதிகள் கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் பாய்ந்து கடலை அடைந்து அங்கே சேருது. கடலை அடைந்தவுடன் நதிகளுக்கு என்ன தனி பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. ஒரு சிறிய ஆலமர வித்து நாளடைவில் பெரிய மரமாக வளருது. வித்திலும் மரத்திலும் இருக்கின்ற மூலப்பொருள் ஒன்று தான். பரம்பொருளே நாம் பார்க்கிறது அனுபவிப்பது போன்றவைக்கு பரம்பொருளே ஆதாரம், அதுவே மூலப்பொருள். மனிதன் விழித்திருக்கும் பொழுதும் உறங்கி இருக்கும் பொழுதும் கனவு காணும் பொழுதும் அவனுடைய உயிரானது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பாண்டத்தில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணீரில் சிறிது உப்பை கலக்கும் பொழுது தண்ணீர் முழுவதும் உப்பாகும். அதுபோல் பரம்பொருள் எல்லாவற்றிலும் அடிப்படையாக மூலமாக சாரமாக இருக்குது. இதுதான் உண்மை. அதுவே நீ ஆகிறாய் அப்படின்னு தத்துவமசியில் சொல்கிறாங்க மகா வாக்கியமாக. இதே கருத்தை கொண்ட பிரம்மஞானம், பிரம்மா என்ற மகா வாக்கியம் வேதத்தில் வருது. பிரம்மை வகாம் அஸ்மி என்பது யசுர்வேத மகா வாக்கியம். அயமாத்ம பிர்கம என்பது அதர்வண வேத மகா வாக்கியம். மூலத்தில் ஆரம்பித்து நாளத்தில் வருபவங்க தத்துவ ஞானிகள், நாளத்தில் ஆரம்பித்து மூலத்துக்கு செல்கிறவங்க விஞ்ஞானிகள்,
தன்னிலிருந்து ஆரம்பித்து மூலத்திற்கு செல்பவர்கள் வந்து சித்தர்கள். இதை தான் வந்து அழகினி சித்தர் சொல்லுவார், பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அழகினி சித்தர் சொல்கிறார். இதையே அற்ற சிவ யோகிக்கு அருஞ்சின்னம் மூன்றுண்டு என்னென்னங்க, பற்றழகை, உண்மத்தர், பாலறிகள். பற்றழகைனா எதுலேயுமே அவங்க பற்றற்று இருப்பாங்க, ஒரு பைத்தியம் பிடித்த மாதிரி இருப்பாங்க உண்மத்தர். பாலறிகள்னா குழந்தைத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். இதையே பட்டினத்தார் சொல்லுவார், எப்படி இருப்பாங்க சித்தர்னா, உடை கோவணம் உண்டு, உறங்க புறந்திண்ணை உண்டு, உணவு இங்கு அடையாய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, அருந்துணைக்கே விடையேறும் ஈச திருநாமம் உண்டு, இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே அப்படின்னு அவங்க பட்டினத்தார் சொல்கிறாங்க. மேலும் பட்டினத்தார் இன்னொரு கவியில் சொல்கிறாரு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சித்தர்களே, பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவர்க்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பார் கண்டீர், உண்மை நானும் தெளிந்தவர்னு சொல்லிட்டு சித்தவர் பெருமையாக அவர் சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்புங்க காடுகளிலும் மலைகளிலும் முனிவர்கள் தாங்கள் கற்று அறிந்த கொண்ட வேதங்களை தீவிரமாக ஆராய்ந்து அவற்றை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அவற்றின் உண்மை பொருளை தெளிவாக கொண்டு உணர்ந்து கொள்வதற்காக சீடர்களுடன் சென்று பல ஆண்டுகள் நிட்டையில் அமர்ந்திருந்தாங்க. தவயோக நெறியில் நின்றனர். உலகத்தை மறந்தாங்க. தங்களுடைய பார்வை எல்லாம் தம்முள் செலுத்தினர். அவர்களுடைய உள்ளங்களில் பரம்பொருளை பற்றியும் தங்களை பற்றியும் உண்மைகள் தோன்றலாயின. அந்த உண்மைகளே நமக்கு உபநிடதங்களாக கிடைத்திருக்கு. உபநிடதங்கள் இந்திய நாடு உலகிற்கு அளித்த ஆன்மீக பொக்கிஷம். என்றுமே அது குறையாத செல்வமாக இருக்குது. சித்தர்கள் வந்து சித்தார்த்தர் பிறந்தது இந்துவாக, ஆனால் மலர்ந்தது புத்தராக. இயேசு பிரான் பிறந்தது யூதராக, ஆனால் மலர்ந்தது கிறிஸ்தவராக. நபிகள் பிறந்தது குரோஷியா என்ற இனத்தவராக, ஆனால் மலர்ந்தது இஸ்லாமியராக. வள்ளலார் பிறந்தது சைவ சித்தாந்தத்தில், ஆனால் மலர்ந்தது சன்மார்க்கியாக. வேதாத்திரி மகரிஷி பிறந்தது சைவ சித்தாந்தத்தில், ஆனால் மலர்ந்தது உலகநல தொண்டனாக. இவர்கள் அனைவருமே இவர்கள் செய்த செயலால் தொண்டால் மகான்கள் ஆகினர். இவங்களுக்கு ஜாதியெல்லாம் கிடையாதுங்க. ஆண் ஜாதி பெண் ஜாதி ஆகும் இரு சாதி, வீண் ஜாதி மற்றையெல்லாம் குதம்பாய், வீண் ஜாதி மற்றவையெல்லாம் குதம்பாயின்னு குதம்ப சித்தர் வந்து சித்தர்களை பற்றி சொல்கிறார். அதே திருவருட்பால வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, சாதியும் மதமும் சமயமும் பொய்யன, சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி, சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனித்தேன்னு சொல்கிறார். எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ, இங்குமங்குமாய் இரண்டு தேவரோ இருப்பாரோ, அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ, வங்கவரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து மால்வாரேன்னு சிவவாக்கியர் சொல்கிறார். இறைவன் வந்து இரண்டு கிடையாது, ஒன்று தான் அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். சித்தர்கள் பொதுவாக வந்து வைத்தியம், ஞானம், யோகம் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் இருப்பான். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், ரெஸ்பெக்ட் த நேச்சர், என்ஜாயிங் த நேச்சர் அப்படின்னு இருப்பாங்க. இயற்கையை புரிந்து கொள்வது, இயற்கையை மதிப்பது, இயற்கையை பயன்படுத்துவது, இதுதான் சித்தர்களுடைய இயல்பு. இப்போ பொதுவாக பிரம்மம் தெய்வம்னு சொல்லுவோம். இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, தெய்வத்தின் பெயர் பிரம்மனுங்க. இது எது சரியான வார்த்தை? பிரம்மம் தெய்வமா, தெய்வத்தின் பெயர் பிரம்மமா? தெய்வத்தின் பெயர் பிரம்மம் என்பதில் தெய்வத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், பெயருக்கு கிடையாது. முதல் வாக்கியத்தில் பிரம்மம் தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், தெய்வத்துக்கு கொடுக்கல. இப்போ பிரம்மம் என்று ஆதிசங்கரர் சொன்னார், தந்தை பரமபிதா என்று இயேசுபிரான் சொன்னார்,
அல்லாஹ் என்று முகமது நபிகள் சொன்னாங்க, சத்தியம் என்று மகாத்மா சொன்னார். ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்ப சபை அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொன்னார். பெரும் பாழ்னு வைணவ பெரியார் சொன்னார். சூனியன்னு சொல்லி சித்தர்கள் சொன்னாங்க. வெளி என்று ஞானிகளும் ரிஷிகளும் சொன்னாங்க. வெள்ளம் என்று பாரதிய பெருமகனார் சொன்னார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா பெயர்களும் அவரவர்கள் தெய்வத்திற்கு வைத்த பெயர். ஆனால் அனைவருமே தெய்வத்தை ஒத்துக்கிறாங்க என்பது தான் இது நிதர்சன சத்தியமான உண்மை. இதுதான் ஒரு பாடலில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் உயனுடைய சிறப்பம்சம் உணர்தல் தன்மையை பற்றி சொல்லுவாங்க. இந்த உணரும் தன்மையை தான் சித்தர்கள் அறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த உணரும் தன்மையை தான் சித்தர்கள் அறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த அறிவை தான் வேதாத்திரி மகரிஷி தெய்வம்னு சொல்கிறாங்க. எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைந்தோ அனைவரும் அன்பாக உலாவிடுவோம். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ. உயிரினுடைய சிறப்பம்சம் உணர்தல் தன்மை. இந்த உணரும் தன்மையை தான் சித்தர்கள் அறிவுன்னு சொல்கிறாங்க. இதே தான் மகரிஷின்னு சொல்கிறாரு. தனக்கு தானே விசாரமுற்று தான் யார் எனும் கேள்வியில் எழுந்து உலகின் எந்த விதமான மாயையும் பொருட்படுத்தாது பிறர் தயவின்றி அல்லது ஒரு குருவின் தயவோடு தன்னை கடை தேற்றிக் கொள்வதே சித்த மார்க்கம். சித்தம் எனப்படும் மனதை ஒரு கட்டுக்குள் அடக்கி ஆள தெரிந்தவங்கள தான் சித்தர்கள்னு சொல்கிறோம். சித்த புருஷங்க மதம் கடந்தவங்க. பௌத்தத்தில் பாருங்கள், ஏராளமான சித்த புருஷர்கள் இருந்தாங்க. சித்துனா என்னங்க? அறிவு. சித்தை உடையவர்கள் சித்தர்கள். நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தனும் அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழில் நூல்களில் சொல்கிறாங்க. திருமந்திரத்தில் சொல்கிறாங்க, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கு இல்லை, எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறையனல் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திருமந்திரத்தில். என்னென்னா, உலகத்தில் எல்லாத்தையும் அறிகின்ற அறிவு அறிவாகாது, பலவற்றை அறிவதுனால பயன் ஒன்றும் கிடையாது. தன்னை அறியும் அறிவே அறிவு, தன்னில் இறைவனை உணர்வதே மெய்யறிவுன்னு சொல்கிறார் திருமூலர். இன்னொரு பாடலில் சொல்கிறாங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் அறிந்தானே. உயிருக்கு உணவு கொடுக்க சொன்னவர்கள் சித்தர்கள். உடலை நெறிப்படுத்துவதின் மூலம் உயிருக்கு ஊதியம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் உயிருக்கு உணவு கொடுத்தாதான் உடலுக்கு ஆயுள் நீளும். நீங்கள் உடலை நெறிப்படுத்தினால்தான் உயிரினுடைய ஆயுள் நீளும். எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்குது, ஆனால் மனிதன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறான். இதை தான் 10 பாடலில் சொல்கிறாங்க. உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டு உண்டு உறங்குவதையே கண்டதே எல்லாது ஒரு பயனும் அடைந்தில்லைன்னு சொல்கிறாரு. உடலுக்குன்னே நீங்கள் யார் எல்லாரும் இறை தேடுறாங்க, 1 அறிவுலேருந்து 6 அறிவு வரலையும். ஆனால் பண்ணிவிட்டு நம்ம இறைநிலையை நினைக்கிறோமா, நம்ம இறை தேடுறதுல தான் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு 10 பாடலில் சொல்கிறாங்க. இதே திருமந்திரத்தில் சொல்கிறாங்க, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அப்படின்னா ஒரு இறைவனுக்கு நீங்கள் ஒரு பச்சிலையை வில்வ இலையை கொண்டு பண்ணுவாங்க இல்லைங்களா நடராஜ பெருமானுக்கு, அது போலையும் ஒரு பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை கொடுக்கலாம், உண்ணும்போது ஒரு கைப்பிடி சோத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் முடியலைன்னா நல்ல சொற்களை சொல்லுங்கள் மற்றவங்களுக்குன்னு சொல்கிறாரு. அஷ்டமா சித்திகளை பெற்றவங்க சித்தர்கள். என்ன, இந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராகாமியம், வசித்துவம், பிராப்தி, ஈசத்துவம் என்ற 8 சித்துக்களை உடையவங்க. இதுதான் அஷ்டமா சித்தின்றாங்க. அதாவது
கடுகு போல சிரித்து போவது, விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது, மலை போல கனப்பது, பஞ்சு போல மிதப்பது, கூடு விட்டு கூடு பாய்வது, வசியப்படுத்துவது, வேண்டியதை அடைவது, கடவுளாகவே ஆகிவிடுவது என்பதுதான் இந்த அஷ்டமா சித்திகள். புராணத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். அனுமன் கூட விஸ்வரூபம் தரிசனம் எடுத்துறாரு. திருமூலரின் கூடு விட்டு கூடு புகுந்த விஷயம் ஒன்று, திருநாவுக்கரசர் கடலில் மிதந்த அனுபவம், இப்படி பல இதை சித்தர்கள் செஞ்சதை நமக்கு எல்லாருக்குமே அறிந்த ஒன்று தான். அருளாளர் என்பவர் யார்? சாகாமல் இருக்கிறவங்க தான் அருளாளர். சித்து பெற்றவர்களுக்கு சித்தர்கள்னு பேர். சித்தர்களில் 3 வகை இருக்குதுங்க. கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர். கர்ம சித்தர்னால் என்னென்னா, ஆலயங்களை கட்டி உருவங்களை வைத்து மக்களுக்கு உருவ வழிபாட்டு முறையை தோற்றுவித்தவர்கள். எனவே அவங்க கர்ம சித்தர்கள்னு சொல்கிறாங்க. யோக சித்தர்கள்னால் மனத்தை கட்டுப்படுத்தி அகத்திலே கடவுளை காண யோக முறையை கையாண்டு யோக சித்தியை பெற்றவங்க. இவர்கள் உருவ வழிபாட்டை தாண்டி அருவ வழிபாட்டை பின்பற்றுவர்கள். யோக நிலைகளில் கடவுளை காண முடியும் என்று யோக மார்க்கத்தை தோற்றுவித்தவர்கள். எனவே அவர்களுக்கு யோக ஞான சித்தர்கள்னு பேர். ஞான சித்தர்கள்னால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4ல் 4வது பிரிவாகிய ஞானத்தில் ஞானம் என்னும் வழியை கடைபிடித்து கடவுளை கண்டவர்கள். இந்த உலகத்தில் ஞானத்தில் ஞானம் என்னும் படியை கடந்து முழுமையான அருளை பெற்று மரணத்தை வென்றவர்களுக்கு தான் ஞான சித்தர்னு சொல்லுவாங்க. உண்மையான கடவுளை கண்டு அதன் மயமாக தன்னை இணைத்து கொள்பவர்கள் ஞான சித்தர்கள். இவ்வுலகத்தில் ஞான சித்தி பெற்று மரணத்தை வென்று கடவுள் நிலை அறிந்து அதன் மயமான ஒரே அருளாளர் வள்ளலார் ஒருத்தர் மட்டும்தான். கர்ம சித்தர்கள், யோக சித்தர்கள் அனைவரும் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட அருளை கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்து இறுதியில் மரணமடைந்து மீண்டும் பிறப்பு எடுப்பார்கள். கருணை இல்லாமல், பொது நோக்கம் இல்லாமல், சுயநலத்திற்காக வாழ்ந்து அற்ப அருளை பெற்று அற்ப சித்துக்களை பெற்றவர்கள். எனவே அவர்களுக்கு கடின கர்ம சித்தர்கள், யோக சித்தர்னு சொல்லுவாங்க. அவர்கள் அறக்கருணை இல்லாமல் மரக்கருணை உள்ளவர்கள். மீண்டும் பிறப்பு இறப்பு உள்ளவர்களின் செயல்பாடுகள், கொள்கைகள் அனைத்தும் செல்லுபடியாகாது. அவர்களின் கொள்கைகளும் செல்லுபடியாகாது. அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி வாழ்பவர்களும் எந்தவித பயனையும் நன்மையும் கிடைக்காது. மேலும் சித்தர்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் மட்டுமே கடைபிடித்தவர்கள். ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பதை கடைபிடிக்க தவறியவங்க. கருணை இல்லாவிட்டால் ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பது புரியாதுங்க, விளங்காது. உண்மை கடவுள் யார் என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டுடும். கர்ம சித்தர்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கத்தை மட்டுமே கடைபிடித்தவங்க. யோக சித்தர்கள் இந்திரிய ஒழுக்கம், காரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் என்ற 3 ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடித்தவங்க. மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை வெளிப்படையாக சொன்னால் தலைவெடிக்கும் என்பது சித்தர்களுடைய சாபம். அதனால் உங்கள் உடம்பிலேயே அறிந்து உண்மையை உணர்ந்து அனுபவித்து தெரிந்து கொள்ளணும். மெய்ப்பொருளை முப்பொருள் உண்மையாக சொல்லுவார். நம் உடலே உயிரில் சூட்சமாக உள்ளதே அதுதான். அதை அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆதி, அனாதி, அந்தம், முதல், நடு, முடிவி. அது மெய்ப்பொருள். பொருள் பதி, பசு, பாசம். அவன், அவள், அது. பிரம்மம், பூஜ்ஜியம், பூரணம். சாகாக்கால், வேகாத்தலை, போகா புனல் அப்படிங்குவாங்க. அண்டக்கால், பிண்டக்கால், நெஞ்சக்கல். ஆண், பெண், அலி. சிவம், சைவம், பரமம். மோனம், ஞானம், ஜோதி. கட்டாத லிங்கம், வெட்டாத லிங்கம், எட்டாத லிங்கம். சிவன், திருமால், பெருமன். இப்படி பல பேரில் இறைநிலையே சொல்லுவாங்க. யோக ஞானத்திற்கு அடிப்படையாக இருப்பதே ஓம்காரத்தில் இருக்க 8ம் 2 தான். இதற்கான விளக்கம் ஆகாயத்தை போல விரிவடைந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி ஏம்பாத சித்தர்களே கிடையாது. இதன் விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 8ம் 2னா 8 தமிழ் எழுத்தில் ஆணுவாங்க, 2 ஊனுவாங்க. அதே போல் 8 சிவன், 2 சக்தின்னுவாங்க. 8 நாதம், 2 விந்து. உடம்பு 8ல் வரும், உயிர் 2ல் வரும். அதே போல் சூரியன் 8, சந்திரன் 2, வலதுகன் 8, இடதுகன் 2, பிங்களை 8, இடகலை 2, அபானன் 8, பிராணன் 2, அமுரி 8, உபரி 2, அகண்டம் 8, உலகம் 2,
அகாரம் 8, உகாரம் 2. இன்னும் பலவிதமாகவும் சித்தர்கள் வந்து இந்த 8, 2 பற்றி சொல்லியிருப்பாங்க. அறிவை பேரறிவோடு இணைத்து மன இயக்கத்தை நிறுத்திவிட்டால் ஜீவன் என்ற உயிர் சக்தியை சோரவிட்டு அந்த காரணத்தினால் உடல் அழகி கெட்டு விடாது இருப்பதையே ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. இது போன்ற சித்தர்கள் ஜீவ சமாதியான இடம்தான் மக்கள் அதிகமாக போவாங்க கோயிலுக்கு. சித்தர்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியமுக்தி அடைந்து சமாதியான இடமாக தான் இருக்கும். சித்தர்களுடைய ஈர்ப்பு ஆற்றலினால் அந்த கோயிலுக்கு மக்கள் அதிகமாக சென்று வருவாங்க. உதாரணமாக ராமானுஜர் சித்தி பெற்ற இடம் எதுங்க? ஜீவசமாதி ஸ்ரீரங்கம். குமரகுருபர் விஸ்வாமித்திரர் வந்து காசியில், வள்ளலார் வந்து வடலூரில், தன்வந்திரி வந்து வைத்தீஸ்வரன் கோயில், சிவவாக்கியர் வந்து கும்பகோணத்தில், பாம்பாட்டி சித்தர் வந்து விருதாலம், ரமண மகரிஷி திருவண்ணாமலை, பட்டினத்தார் திருவெற்றியூர், சட்டமுனி சித்தர் திருவரங்கம், மச்சமுனி வந்து திருப்பரங்குன்றம், கொங்கனார் வந்து திருப்பதி, திருமூலர் வந்து சிதம்பரம், போகர் வந்து பழனி. இந்த இடங்களில் தவம் செய்தால் சித்தர்களுடைய ஆற்றல் அந்த இடத்தில் முழுவதும் பரவி இருப்பதால் தவம் உங்களுக்கு சித்தியாகும். மகான்னா யாருங்க? ஒவ்வொருவரும் இந்த உலகில் ஒரு மதத்தில் பிறக்கின்றனர். அவர்கள் அந்த மதத்திலிருந்து விலகி உலக மக்கள் அனைவரும் மேன்மையடைய அவர்கள் செய்கின்ற செயலால் தொண்டால் உலக அளவில் மலர்ந்தால் அவர்கள் மகான்னு சொல்லுவாங்க. செயலின் உச்சகட்டம் என்பது செயலின்மை. செயலின் உச்சகட்டம் என்பது செயலின்மை. பேச்சின் உச்சகட்டம் என்பது மௌனம். தவத்தின் உச்சகட்டம் என்பது ஞானம். தன்னை அறிதலின் உச்சக்கட்டம் என்பது ஞானம். பிரபஞ்சத்தை அண்டம் சொல்லுவாங்க. நமது உடலை பிண்டன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். நமது உடலை நுண்ணிய பிரபஞ்சமாய் கருதுபவர் பிரபஞ்சமும் அதில் உள்ள யாவும் கடவுளும் நமக்குள் இருப்பதாக சித்தர்கள் உணர்த்துகிறாங்க. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மூலகங்களும் பஞ்சபூதங்களும் நமது உடலில் உள்ளது தான் இதுக்கு சான்று. யோகம் பயிலும் முன்னர் நான் எனக்குள் இருந்த ஒன்றை அறியாமல் இருந்து விட்டேன். இவ்வாறே மானுடர் யாவும் அறியாமல் இருக்காங்க. என்னிலே இருந்ததை பிறர் எடுத்து காட்டாமலே நான் யோகத்தால் நன்றாக உணர்ந்து கொண்டேன். நான் உணர்ந்து கொண்டதை பிறரால் அறிய முடியவில்லை. இதற்கு காரணம் நினைப்பதொன்று கண்டிலேன் நீயல்லாது வேறில்லை. நினைப்புமாய் நின்ற மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அமைதியும் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு அது எங்கனே. யோகம் பயின்ற பிறகு உன்னை தவிர வேறு எதனையும் நினைக்க முடியல. நினைப்பது மறப்பதுமாகிய மாயைகள் இப்போது மறைந்து விட்டன. ஆனால் எல்லாம் மிக விரிந்ததாய் அனாதிகள் யாவைக்கும் முன்பாக உள்ள அனாதியாய் இறைவன் எனக்குள் ஒன்றி இருக்கும்போது எனக்குள் நீயும் உனக்குள் நானுமாக இருப்பது உணர்ந்துடுறோம். பிரபஞ்ச அளவிற்கு மனம் விரியுது. இயற்கையோடு இயற்கையாக மனம் ஒன்றி மெய்மறந்த நிலையில் புலாங்கிதமடைந்து நிலையில் இவ்வாறு சொல்கிறாங்க சித்தர்கள். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்த்த காரணங்கள் போல, செய்ய தெங்கிலே இளநீர் சேர்த்த காரணங்கள் போல அயன் வந்து என் உளம் புகுந்து கோயில் கொண்டனன். அயன் வந்து என் உளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பது இல்லையே. இளநீரை சேர்த்து தன்னுள் வைத்திருக்கும் தென்னங்காயினை போல என்னுள்ளே இறைவனை ஒளித்து வைத்திருக்கிறேன். இதனை பிறரிடம் கூறுவதால் அகங்காரம் எனும் மாயை என்னிடம் சேர்ந்து கடவுளின் தன்மை மனதிலிருந்து வெளிப்படும். தன்மை குறையும். இதனால் யோக பலமும் குறையும். இதனை தவிர்க்க தான் என் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஏன்னா இதே சொல்கிறார் சிவவாக்கிய சொல்லுவார் இல்லைங்களா, கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாவரே, கோயிலும் மனத்துக்குள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லையேன்னு அவர் சொல்கிறார். புற வழிபாட்டினால் கிடைப்பதை விட அக வழிபாட்டினால் யோகம் செய்யறதுனால உள்ளத்திலே கோயிலும் தீர்த்தமும் உள்ளதை உணர்ந்து கொண்டேன். அதனால் புறத்தே செய்யும் இதனால் மிகுந்த பயன் ஏதும் உருவாவதும் இல்லை, உருவாக்கப் போவதும் இல்லை என்பதை உணர்ந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதனை மற்றும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே
சுற்றி வந்து முணுமுணுன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை ஆயுமன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சித்தர். அதாவது என்னென்னா, சமைத்த சட்டி அதனால் சமைத்த கரியின் சுவையை உணராது. அதுபோலவே கடவுள் வெளியில் இல்லை, உள்ளத்துளே உறைந்துள்ளார், முணுமுணுக்கும் மந்திரத்தினால் தெய்வத்தன்மை ஏற்படாது. தெய்வத்தன்மை ஏற்பட வேணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை தனக்குத்தானே ஆய்வு செய்யணும், தனக்குள்ளே சென்று செய்யணும். எப்படின்னா, ஆகினியில் தவம் செய்தால் அதீத அநாதக நாணம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். எப்படின்னா, இந்த வெள்ளரி பழ நாணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா, வேதத்தில் உள்ள ஸ்ரீருத்ரத்தின் கடைசியில் புகழ்மிக்க மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்குது. அது என்னென்னா, வெள்ளரி பழம் கொடியிலிருந்து விடுபடுவது போல் பாச பந்தங்களிலிருந்து விடுபடணும் என்பதாக அதில் ஒரு ஓமையை சொல்லுவாங்க. வெள்ளரி பழத்தை இதில் குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்குதுங்க. வெள்ளரி கொடி தரையோடு தான் தரையாக படரும். அதன் பழங்கள் தரையிலே தான் பழுத்து கிடக்கும். அது தரையில் படிந்திருத்தனால அதனால் தன்னை நகர்த்தி கொள்ள இயலாது. அதனால் அது காம்பிலிருந்து கொடி விடுவித்து கொண்டு விலகிடுமா. அதாவது மற்ற பழங்களைப் போல வெள்ளரி பழம் கொடியிலிருந்து தானாக உதிர்ந்து கீழே விழுவதில்லை. கொடி தான் அதை விட்டு பிரிஞ்சு போகுது. ஆன்மா அப்படியே இருக்க அதை சுற்றி படர்ந்த பந்த பாசங்களை தானாக விலக்கிடுன்றதுக்கு தான் இந்த வெள்ளரி பழநாமம். அதற்குரிய காலம் வரும்பொழுது மனம் பழுக்க வேண்டும். மனம் பக்குவம் அடையும் போது மனிதன் நாண நிலையை அடைகிறான். நாணிகள் பந்தத்தை விட்டு விலக வேண்டும் என்பது இல்லை. வெள்ளரி கொடி எப்போது தன் பழத்தை அப்படியே விட்டு விட்டு தானே விலகுகிறதோ அதுபோல நாணிகளுக்கு பந்த பாசம் அவர்களை விட்டு இயல்பாகவே விலகுமா. கடவுளை சரணடைந்து நாணம் வழங்கும்படி காத்திருந்தால் பந்த பாசம் தானாக விலகுன்றார் மகா சுவாமிகள். சித்தர்கள் காட்டும் வாழ்க்கை ரகசியம் என்ன தெரியுங்களா? பட்டினத்தார் சொல்கிறார், பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். எப்படின்னா, பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கணும்னா, பிறப்பு என்பது உடலுக்கு மட்டும்தான், ஆன்மாவுக்கு கிடையாது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான உண்மையை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். பாவ புண்ணிய கணக்கின்படி அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பு எடுக்கும். ரெண்டாவது வரி என்னங்க? தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். வெளிச்சம் தோன்றினா இருள் மறையுது, இருள் தோன்றினா வெளிச்சம் மறையுது. இன்பம் தோன்றினா துன்பம் மறைந்து விடுகிறது, துன்பம் தோன்றினா இன்பம் மறைந்து விடுகிறது. தோன்றுவதும் மறைவதும் தான் மனித வாழ்வின் இயல்புன்னு சொல்கிறாங்க. மூணாவது வரி என்னங்க? பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். வாழ்க்கையில் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு போவதும் ஆழ்ந்த நிலைக்கு போவதும் நிரந்தரமானது அல்ல. வாழ்க்கை என்பது சக்கரம். அதன் சுழற்சியில் மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். மனிதனுக்கு மறதி என்பது பெரிய வரம். மறதி மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், மனிதனால் வாழவே முடியாது. அதுபோல் நினைவாற்றல் சில விஷயங்களில் தேவையானதாகவே இருக்கும். நமக்கு நிகழ்ந்த துக்கத்தை நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை இனிக்காதுங்க. பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டாலோ உலகம் பழிக்கும். மறக்க வேண்டியதை மறந்து உணர வேண்டியதை உணர்ந்து வாழ்வதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கு. அஞ்சாவது வரி என்னங்க? புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். நான் எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்மை விட்டு விலகி கொண்டு தான் இருக்கும். வள்ளுவர் காட்டும் வாழ்க்கை நெறி என்ன சொல்கிறாருங்க? பட்டினி கிடப்போம் பரவாயில்லை, பழஞ்சோறு சாப்பிடுவோம் பரவாயில்லை, ஆனாலும் நமக்கு வானமே எல்லை, கூழானாலும் குளித்த பின் குடித்திடுவோம், கூடி வாழ்வதை நடைமுறைப்படுத்திடுவோம், உண்மை குடையை பிடித்திடுவோம், உழைப்பையே பாடமாய் படித்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூலி தொழில்தான் என்றாலும் கூச்சமின்றி செய்திடுவோம், ஆலை தொழில் என்றாலும் அதிலும் புகழ் எய்திடுவோம், அச்சம் என்பது உனக்கேது, அடடா நீதான் அடல் ஏறு, வள்ளுவர் வழியில் நாம் நடந்தால் வருமே பழைய வரலாறு, பெரியோரை வாழ்த்தி வணங்கிடுவோம், இளையோரை சீர்தூக்க இணைந்திடுவோம், பெண்களை கண்களாய் போற்றிடுவோம், பிள்ளைகள் படித்திட தொண்டாற்றிடுவோம்,
தன்மையாய் நாமும் நடந்திடுவோம். மென்மையாய் வாழ்க்கையை கடந்திடுவோம். பேருக்காய் இனிமேல் வாழாதை, ஊருக்காய் நாம் வாழ்வோம் தாழாதே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வள்ளுவ நெறியில். இதே பக்தி மார்க்கத்தில் 4 நெறி சொல்கிறாங்க. நன் மகன்மை நெறி, தொண்டு நெறி, தோழமை நெறி, மெய்மை நெறி. நன்மகன் நெறினா என்னது? இறைவனை தகப்பனாகவும் தன்னை மகனாகவும் கொண்டது தான் இது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திருஞான சம்பந்தர். தொண்டு நெறினா இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கொண்டவர் தான் திருநாவுக்கரசர். தோழமை நெறி எதுங்க? இறைவனை நண்பனாகவும் தன்னை தோழனாகவும் பின்பற்றும் நெறி சுந்தரர் பின்பற்றியது. மெய்மை நெறி என்னங்க? இறைவனை குருவாகவும் தன்னை சீடனாகவும் பாவித்தல் தான். இது மாணிக்கவாசகர் பின்பற்றிய நெறி. சித்தர்களுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? பரமாத்மா எங்கும் தனியாக இல்லை, நமது உடம்பு தான் பரமாத்மாவின் இடம். அதனால் கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாம். உடம்பை பேணுவதே கடவுளுக்கு உடம்பினுள்ளே பரமாத்மாவை கண்டு மகிழ்ந்திரு என்பது சித்தருடைய கொள்கை. உன்னுள்ளும் இருப்பான், என்னுள்ளும் இருப்பான், உருவம் இல்லா உண்மை அவன். இதை உணர்ந்தார் இங்கே உலவுவதில்லை, தானும் அடைவார் அந்நிலை தன்னை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தர்களுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும், உலக நாடுகள் அனைத்திற்கும் பொதுவாக இருக்கும், உலக மதங்கள் அனைத்திற்கும் பொதுவாக இருக்கும், எல்லா காலகட்டத்திற்கும் பொதுவாக இருக்கும், எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கும், இருந்து கொண்டும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். இப்போ சிதம்பரம்னு சொன்ன உடனே நமக்கு ரகசியன்ற வார்த்தை வரும் இல்லைங்களா? சிதம்பரத்தை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக சொல்லுவாங்க. அங்குள்ள சன்னதிக்குள் ஒரு வெற்றிடத்தை காட்டி வணங்க சொல்வார்கள். அதுதான் பிரதான ரகசியம், பிரம்ம ரகசியம். இப்போ கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார் இல்லைங்களா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. அதுக்கு தான் சித்தர்கள் வாழ்க்கை நெறியை சொல்கிறாங்க. அறிவில் முழுமை பெற்று இறைநிலை உணர்தல், முறையோடு அளவோடு உலகை அனுபவிக்கும் வாழ்க்கை நெறியாக அறவழி நின்று வாழறது தான் வாழணும். அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்போகம், ஈதல், இரவாமை அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்போகம்னா என்னங்க? மகிழ்னா இன்பம், போகனா உங்களுடைய 5 புலன்களின் மூலமாக உணர்றது தான். அந்த புலன்கள் மூலமாக அனுபவித்து உணர்றீங்க பாருங்கள், அதுதான் போகம்னு சொல்லுங்கள். இன்பத்தோடு நிறைவும் அளிப்பது தான் மகிழ்போகம். ரைட்டுங்களா? 5இல் அளவு முறை காட்பதும் மகிழ்போகம் தான். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது வாழ்க்கை. போகம் என்பது அனுபவம். நம்மிடம் இருந்து வெளியேறும் ஜீவகாந்தம் அழுத்தம், ஒளி சுவை மனமாக வெளியேறுது. அதில் அளவு முறை இருக்கணும். வெளியேறும் ஜீவகாந்தம் உடல் உறுப்புகள் தாங்கும் அளவுக்கு இருந்தால் இன்பம், தாங்காத அளவுக்கு இருந்தனா அது துன்பம். நம்ம அனுபவித்த பின்பு நம் நினைவிலே இருந்து மறந்துவிடக்கூடிய இன்பங்கள்லாம் சிற்றின்பங்கள். வாழ்நாள் முழுமைக்கும் நினைவில் இருக்கக்கூடிய இன்பம் என்னதுங்க? பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாது. அது என்னதுங்க? சிற்றின்பம். வேறு எதையும் விரும்பாதது பரிபூர்ணமானது பேரின்பம். முதல்ல இன்பமாக இருந்து பிற்பாடு முதல்ல இனித்து பிற்பாடு கசப்பது சிற்றின்பம். முதல்ல கசந்து பிறகு இனிப்பது பேரின்பம். இல்லற வாழ்க்கை வாழ்வது சிற்றின்பம். இல்லறத்தில் இருந்து கொண்டே பரம்பொருளை நினைத்து வாழ்வது பேரின்பம். இவை அனைத்தும் எல்லா உயிரினங்களிலும் இயல்பாக இயற்கை அமைத்து கொடுத்துருக்கு. இதனை பிறருக்கு நம்ம கொடுக்கவும் முடியாது, அவர்களும் பெறவும் முடியாது. காரணம், இவ இயற்கையால் படைக்கப்பட்டது. அதை விடுத்துட்டு நாம் இதை உறவுகளிலும் உலகப் பொருளும் தேடுறோம். இதனால் இவ நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இதனால் கிடைப்பது எதுங்க? நீடித்த சுகம் அல்ல, நிலைத்த சுகம் அல்ல. சிற்றின்பமே நீடித்த நிலைத்த சுகத்தை அனுபவிக்க உன்னுள்ளே நீ கடந்து சென்று சும்மா இருந்தாலே இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உடல் தேவைகளை மனம் தன் தேவைகளாக நினைப்பதால் மேலே கூறியவை அனைத்தும் மனதுக்கு கிடைக்கத்தில்லை. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தான் பற்ற தலைப்படுந்தானே. கொஞ்சம் இந்த வரியை, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தான் பற்ற தலைப்படுந்த, இந்த வரியை கொஞ்சம் மாற்றி போட்டு பாருங்களேன், அர்த்தம் புரியும்.
ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் சொல்லிடின் வான் பற்றி நின்ற மறைபொருள் தான் பற்ற தலைப்படும் தானே யான் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு இப்படி மாற்றி போட்டு படிச்சிங்கன்னா அதுதான் உண்மையான மீனிங். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆக ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாருன்னா, நம்ம மகரிஷி சொல்கிறாரு இல்லைங்களா, 2 ஒழுக்க பண்பாட்டில் எந்த உயிர்களுக்கும் துன்பம் கூட அதே தான் அவர் சொல்கிறார். அந்த கடைசியில் எழுதின அந்த திருவருட்பால உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுகன்னு சொல்கிறாங்க. இதில் தான் மகரிஷி 2 ஒழுக்க பண்பாடை எடுத்துருப்பாரோன்னு நினைக்குது. அதில் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், 5 அளவு முறை காட்டணும். எதுங்க? உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணத்தில். அந்த 5 அளவு முறை இருந்தீங்கன்னா நீங்கள் புலன்களால் பெறக்கூடிய அந்த இன்பம் நிலைத்து நீடித்து இருக்கும். அந்த அளவு முறை, அளவுனா என்னது, இயற்கைக்கு மீறாமல் அலட்சியப்படுத்தாமல் அப்படி பண்ணுறது தான் அளவு. முறைனா எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும், அதுதான் முறை. இதுதான் வள்ளுவர் கூட சொல்லுவாருங்களா, சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்ற 5 வகை தீர்வான். நீங்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனத்தை 5 புலன்கள் மூலிமா பெறும்பொழுது அதில் அளவு முறை காட்டினீங்கன்னா சிரிப்புங்கிறது தான் குறள்லையும் சொல்லுது. இன்னொருல சொல்லுவார், ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கம் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. நீங்கள் அந்த உணர்வை அடையும் பொழுது, அந்த இன்பத்தை அடையும் பொழுது எந்த உடல் உறுப்புகளுக்கும் 5 அளவு முறை மீறாமல் செய்தீங்கன்னா ஒருமையில் ஆமை போல் இருக்கலான்றாரு. இதே திருமந்திரத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 5 அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை, 5 அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு 5 அடக்கா அறிவறிந்தேன்னு அவர் வள்ளுவர் சொல்கிறார். இன்னொன்று வெட்டவெளி சக்தி என்பதில்லை ஆனால், மகரிஷி சொல்கிறது, வெட்டவெளி சக்தி என்பதில்லை ஆனால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இரு பொருட்களூடே தொட்டதாய் என்னும் அருவம் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வையில் நகரவை எந்த நாளும் தோன்றா எட்டவில்லை அறிவதற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்றார். இதே திருமூலர் சொல்லும்போது, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வல்லர் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், கல்ல புலனடைந்தும் காணா மணி விளக்கே அப்படின்னு சொல்கிறார். ஞான களஞ்சியத்தில் மகரிஷி சொல்லுவாங்க, புலனடைந்தும் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம், புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல், புலன் கடந்த அவ்விடத்தே பொருத்தி வாழ்வான் நானின்னு சொல்லிட்டு ஞான களஞ்சியத்தில் சொல்கிறாங்க மகரிஷி. இன்னொன்று சொல்லுவாங்க சித்தர்களே, பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் எப்படி பண்ணுவாங்க, அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்வாங்களாம். சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன்னிலவாய் பழகி கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு செய்தீங்கன்னா நீங்கள் அந்த மகிழ்போகத்தை அனுப்பலாம். 2வது என்னங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு குறளில் சொல்கிறாங்க. வறியவருக்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும், அப்புகழ் அல்லாமல் உயிருக்கு ஊதியமானது வேறு ஒன்றும் இல்லைன்னு குறளில் சொல்கிறாங்க. அதே இன்னொரு குறளில் சொல்கிறாரு, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு, தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகியவே அவ்வளவே தவத்திற்கு வடிவமாக. இதுதானே 2 ஒழுக்க பண்பாடில் மாதிரி சொல்கிறாங்க. துன்பத்தை கொடுக்காங்க, துன்பப்படுறவங்களுக்கு பண்ணுங்கன்னு. 3வது இரவாமை. நான் மீண்டும் மீண்டும் பிறப்பு இருக்கக்கூடாது, மரணமில்லா பெருவாழ்வு வாழணுன்னு தான் அந்த இரவாமை. கடவுளை வணங்குறவங்க 5 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் தேவைக்கு வணங்குகிறவர்கள், ஆசைக்கு வணங்குகிறவங்க, துன்ப நீக்கத்திற்காக வணங்குகிறவங்க, முக்திக்காக வணங்குகிறவர்கள், இறை அன்பிற்காக வணங்குறவங்க தான் அந்த முக்திக்காக பண்ணுறவங்க இல்லைங்களா. இவர்கள் ஒருவரை விட ஒருவர் உயர்வானவங்க. அதில் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்பதுன்னா இறைவன்பிற்காக வணங்குறவங்க தான். தேவைக்காக வணங்குறவங்க தன் தேவையை அந்த 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 தேவதையை அழிக்கவில்லைன்னா இன்னொரு தேவதையை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
ஆசைக்காக வணங்குங்க, துன்ப நீக்கத்திற்காக வணங்குகிறவர்களும் அப்படியே தான். இதில் முக்கியமாக வணங்குகிறவர்கள் உண்மையை கருதி மாறுபடுவர். இவர்கள் நால்வரும் பயன் அல்லது அறம் கருதி, உண்மை கருதி, ஆசை கருதி, உண்மைத்தன்மையை மறந்து பிற சமயத்தை தழுவும் நெறி உடையவங்க. அன்பிற்காக மட்டும் இறைவனை வணங்குவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தான் வணங்குகின்ற இறைவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டாங்க. ஆனந்தம் என்பது 5 விதமாக சாத்திரத்தில் சொல்கிறாங்க. செவிக்கு இனிய இசை, மூக்கிற்கு நல்ல வாசம், நாவிற்கு அறுசுவை உணவு, மெய்யிற்கு சூடு குளிர்ச்சி, மென்மை வன்மை, கண்ணிற்கு இனிய காட்சி. இவை 5 இணையும் போது உள்ளத்தில் தோன்றும் உணர்வே களின்னு சொல்லுவாங்க. முக்தி அடைய மரணம்தான்ன்றது இல்லைங்க. வாழும்போதே இறைநிலை உணர்ந்து அமைதியாக தன்முனைப்பு இன்றி அன்பும் கருணையுமா எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்வது தான் மனிதருக்கு முக்தி நிலை. தான் தெய்வம் என்பது விழிப்பு நிலை. தெய்வ நிலையை மீண்டும் அடைய வேண்டும் என்பது சாதனை. தெய்வம் ஆனோம் என்பது முக்தி நிலை. தான் தெய்வம் என்பது விழிப்பு நிலைங்க. தெய்வ நிலையை மீண்டும் அடைய வேண்டும் என்பது சாதனை. தெய்வம் ஆனோம் என்பது முக்தி நிலை. பிறப்பிலா பெருநிலை என்பது வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அனைத்து தீவினை மற்றும் நல்வினை பயன்களிலிருந்து விடுபட்டு மன அடக்கம், புலனடக்கம், தியாகம், தவம் போன்ற நற்குணங்களுடன் குரு மற்றும் மெய்யியல் சாத்திரங்களின் துணையுடன் ஆத்மாவை அறிந்து மன அமைதி பெறுதலே மரணமில்லா பெருவாழ்வு. பிறப்பிலா பெருநிலை என்ற வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அனைத்து தீவினை மற்றும் நல்வினை பயன்களிலிருந்து விடுபட்டு மன அடக்கம், புலனடக்கம், தியாகம், தவம் போன்ற நற்குணங்களுடன் குரு மற்றும் மெய்யியல் சாத்திரங்களின் துணையுடன் ஆத்மாவை அறிந்து மன அமைதி பெறுது தான் மரணமில்லா பெருவாழ்வு. இதுக்கு இந்த பரிமளசாமிகிட்ட ஒரு சிஷ்யம் கேட்டானா, பரிமளசாமி தென்னார்காடு மாவட்டத்தில் வாழ்ந்தவர். நாத்தத்துக்கும் வாசனைக்கும் என்னங்க ஐயான்னு கேட்டாராம். மறுபடியும் திருப்பி வந்து குரு அவர்கிட்ட கேட்டான். அவர் அந்த பையன்கிட்டே கேட்டிருக்கார், நாற்றம் வாசனை இரண்டுக்குமே என்ன வித்தியாசம்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், என்ன சாமி, நாத்தம்னா யாருக்கும் பிடிக்காது, வாசனைனா எல்லாருக்கும் பிடிக்கும். அவனுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்கிறாரு. பரிமளசாமி சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, அப்படியே நாத்தமோ வாசனையோ அதை கூட ஒரு வார்த்தையெல்லாம் உனக்கு சொல்ல தெரியலன்றவர். குணங்கிறது உணர்வு சார்ந்தது மட்டும் அல்ல, உடம்பு சார்ந்ததும் கூட. உணர்வு மணக்கணும்னா புத்தி தெளியணும், உடம்பு மணக்கணும்னா வயிறு தெளியணும். உன் வயிறு குப்பை தொட்டியாக இருந்தால் வேர்வை, மூத்திரம், மலன்னு எல்லாம் நாரும். அதே வயிறு பால் பாத்திரமாக மாற்றினா எல்லாமே மணக்கும்னு சொன்னாராம். இதை தான் சித்தர் சிவவாக்கியத்தில் சொல்லுவாங்க. ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்த செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விலை யாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே இருக்கும். ஒரு அம்மா தண்ணி கொண்டுட்டு வந்தாலும் தலையில் அவங்க குழந்தை மேலே தான் இருக்குமே தவிர அந்த தலையில் கொண்டு வர குடமும் உடையாமல் அவங்க சிந்தனை வந்து குழந்தை பேர்லேயே இருக்கணும். அதே போல் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் விழிப்பு நிலையில் இறைநிலையிலே இருக்கணுன்றது தான் பட்டினத்தார் குறிப்பு கொடுத்தாரு. அவை பிராட்டி சொல்கிறாங்க, கரும்பு முத்தினா சாராகலாம், இரும்பை காய்ச்சினா கரண்டி கடாய் செய்யலாம், நரம்பு கோணி போனால் என்ன செய்யலாம். அதுக்கு தான் மகரிஷி சொல்கிறாங்க நரம்புக்கும் செய்யலான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோயிலுக்கு போகிறவங்களா, யாரை காண, சுவாமியை காண. சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். எப்போ கிட்டும்? இப்போயே கிட்டும். ஒன்றையே நீ தன்னையே அறிஞ்சினா இப்போயே உனக்கு கிடைக்குன்றது தான் அவங்க 10 பாடலில் சொல்கிறாங்க. இதுகாரும் இந்த சிந்தனை உரையை சித்தர்கள் என்ற தலைப்பில் சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் வேதாத்திரியம் பரவட்டும். வாழ்க வளமுடன்.